எல்லோரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் இயந்திரம் வந்து நம்ம வர வெள்ளிக்கிழமையிலிருந்து நமது நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமாக விற்பனை கொண்டு வர போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டெஸ்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய ஓட்டி பார்த்தோம். அதில் ரொம்ப திருப்திகரமான ரிசல்ட் வந்திருக்கு. பார்க்கலாம். இதோ இப்போ என் கையில் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? தூசா எதுவுமே கொட்டல பாருங்க. பேக்ரவுண்ட்ல என்னோட முகத்தை வச்சு காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்களா? தூளா எதுவுமே கொட்டல. சரிங்களா? இதுவே நார்மல் மிஷினில் நீங்கள் பிரிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் கையில் இருந்த பாதி நூல் காணாமல் போயிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இதோட கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு எண்ணில் ஆரம்பிச்சு பார்த்துங்க, அப்படியே அழகாக வந்துட்டே இருக்கும் பாருங்க. நல்லா பாருங்க, நூல் எங்கேயுமே பிரேக்கேஜ் ஆகலை. நான் இந்த கையில் பிடிச்ச நூலை இங்கே கீழே போட்டுட்டு தான் அடுத்தது இழுக்கிறேன் பாருங்க. பார்த்துட்டிங்களா? எப்படி சூப்பராக வந்திருக்கு நூல். சரிங்களா? பாருங்க, இதை ஒன்றா சுருட்டி காட்டுறேன். அழகாக வந்திருக்கு, கையில் பிரித்த மாதிரியே வந்திருக்கு. ஹேண்ட்மேடும் இதுவும் இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் வேஸ்டேஜ் போகுது அப்படின்னா ஓட்டுறவங்களுடைய தப்பு தானே தவிர மிஷின்னாலேயோ ரா மெட்டீரியல்னாலேயோ பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இனி வேஸ்டேஜ் போகுது அப்படின்னா ஓட்டுறவங்களுடைய தப்பு தான். ஓகேங்களா? ஓட்டுறவங்க கரெக்டாக பார்த்து ஓட்டிட்டா வேஸ்டேஜே வராது. சரிங்களா? அதே மாதிரி நூல்லையும் டஸ்ட் இருக்காது. அதையும் நீங்கள் நீட்டாக உதறி நல்லா ஒரு தடவை மட்டும் நீங்கள் க்ளீனாக உதறிட்டீங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட். ஹேண்ட்மேடுக்கு இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. நீங்கள் அப்படியே வியாபாரம் பண்ணலாம். சரிங்களா? தாராளமாக பண்ணலாம். ஸோ இதோடைய ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க விரும்புகிறவங்க வியாழக்கிழமைக்கு மேலே நேரில் வாங்க, நான் ஓட்டி காட்டுறேன். வியாழக்கிழமை அன்னைக்கு பைபேக் ரேட் என்ன, மிஷினோட ரேட் என்ன, இதெல்லாமே நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஆர்வமாக அடுத்த வீடியோ காத்திருங்கள். ஸோ நம்ம நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இயந்திரம் லான்ச் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதில் வாங்குகிற மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணுவோம். இயந்திரத்தை பார்த்து தயார் பண்ணுவோம். அதே மாதிரி இயந்திரம் தயாராகி வந்ததுக்கப்புறமும் அதில் பலவிதமான டெஸ்டிங்கை பண்ணி குவாலிட்டியாக நூல் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் மிஷினை லான்ச் பண்ணுவோம். அப்படி தான் செமி ஆட்டோமேட்டிக் லான்ச் பண்ணேன். அதாவது செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணேன். இப்போ அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினையும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நான் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணும்போது பல பேர் என்ன கிரிட்டிசிசம் வச்சாங்க அப்படின்னா, இந்த மிஷின் எதுக்கு, இழுக்கிறதுக்கு எதுக்கு ஒரு மிஷினு, இதை நம்ம கையிலேயே இழுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் கிரிட்டிசிசம் வச்சாங்க. நான் அப்போ சொன்னேன், இழுக்கிற வேலையை இது மிச்சப்படுத்தும். இழுக்கிற வேலையில தான் உங்களுக்கு கைவலி எடுக்கும் அதிகமாக. ஸோ அதனால் இந்த மிஷினை நீங்கள் இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக வரும். கையில் பிரிக்கிறத விட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வரும். அதே சமயம் கைவலியும் குறையும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணேன். அப்போ நிறைய பேர் இந்த இயந்திரத்தை சந்தேகமாக பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெவ்வேறு நிறுவனங்கள் நம்மளுடைய செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் இயந்திரத்தை இப்போ எடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அதுதான் என்ன சொல்றது, ஒரு ஆதாரம். சரிங்களா? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். இன்னைக்கு அதை பல பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அதிலே தெரிய வேண்டாமா? அந்த மிஷினில் யூசேஜ் இருக்குது, அந்த மிஷினில் மேட்டர் இருக்குது, விஷயம் இருக்குது. அதனால தான் ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை மும்முரமாக வித்துட்டு இருந்த கம்பெனியும் என்னோட செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை எடுத்து வித்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம லான்ச் பண்ணால் ஒன்று உருப்படியான ப்ராடக்டாக லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ மற்றவங்க வித்துட்டு இருந்த ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினை நம்ம அப்படியே எடுத்து லான்ச் பண்ண கிடையாது. அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்களா? அது என்ன வித்தியாசம்னு காட்டுறதுக்காக மற்ற கம்பெனிகள் விற்கக்கூடிய ஒரு மிஷினை எடுத்து நம்ம சாம்பிள் உள்ளே வச்சிருக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கம்பெனி மிஷினையும் வச்சிருக்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கன்னு நேரில் வரவங்களுக்கு நல்லாவே தெரியும். குவாலிட்டியில் பல மடங்கு நம்ம டெவலப் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிட்டோம் மிஷினை. சரிங்களா? அதனால் மிஷினோட விலை அதிகமாகத்தான் இருக்கும். அதுக்கு தகுந்த குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும்.
மற்ற கம்பெனியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் வாங்கி ஏமாந்த கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த கதையெல்லாம் தயவுசெய்து மறுபடியும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உருப்படியாக நீங்கள் நூலை ஓட்டி நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஓப்பனாக மார்க்கெட்டில் விற்கலாம். முடியலையா பைபேக் கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒன்றே ஒன்று தான், நூலை குவாலிட்டியாக ஓட்டி கொடுங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக் தானே அப்படின்னு எடுத்து கண்ணா பின்னு விட்டிங்கன்னா சரி வராது. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக கண்ணும் கருத்துமாக அதில் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அதில் வந்து உருவாக்குற பொருள் குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? பயப்படாதீங்க. எப்படி நூலை குவாலிட்டியாக உருவாக்கணும், எப்படி குவாலிட்டியாக நூலை ஓட்டணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களுக்கு மிஷினை கையில் கொடுப்பனே தவிர மொட்டத்தில் என் குட்டையில் விழுந்த மாதிரி வந்தால் போதும், எனக்கு காசு வந்தால் போதும்னு மிஷினை நான் விற்க மாட்டேன். சரிங்களா? அதனால் மிஷின் பார்க்க வர்றவங்க வியாழக்கிழமைக்கு மேலே நீங்கள் தாராளமாக வரலாம். வியாழக்கிழமைக்கு மிஷின் ரேட் என்ன, பைபேக் ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு மேலே யாரெல்லாம் இந்த மிஷின் வாங்க விருப்பப்படுறீங்களோ நேரில் வாங்க, சாம்பிள் நான் ஓட்டி காட்டுறேன். நூலோட குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் மிஷின் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? இதை வந்து நம்ம ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுக்குறோம். அதே சமயம் இந்த நூல் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டினாலும் ஹேண்ட்மேடுக்கு ஈக்குவலாக இருக்கும், குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும், குறையே வராது. சரிங்களா? அப்படி வந்து குவாலிட்டியில் யாருக்காவது இந்த நூலை வாங்குறதுல சந்தேகம் இருந்தால் நேரில் நம்ம குடோனுக்கு வாங்க, நூலை ஓட்டி காட்டுறேன். அந்த நம்ம மிஷினில் ஓட்டின அந்த நூலை எடுத்து நீங்கள் உதறி செக் பண்ணி அதுக்கப்புறம் நூலுக்கு ஆர்டர் கொடுங்க. சரிங்களா? வீடியோவில் பார்த்து யாரும் நூலுக்கு ஆர்டர் கொடுக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக் நூல் இது எப்படி போய் நம்பி வாங்குறது, நான் பல பக்கம் வாங்கி ஏமாந்துட்டேன், போயிட்டு உதறனால தூள் தூளாக கொட்டுது அப்படின்னு பல பேர் வந்து அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. அந்த அவஸ்தையே வேண்டாம். யாருக்கெல்லாம் இந்த நூல் ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஓட்டின நூல் வேணுமோ நேரில் வாங்க. நான் என் மிஷினில் துணியை விட்டு நூலாக மாற்றி காட்டுறேன், உங்கள் கையில் கொடுக்குறேன். அதை உதறி பாருங்க, குவாலிட்டி நல்லா இருந்தால் வாங்கிக்கங்க. ஓகேவா? ஓப்பன் சேலஞ்ச் விட்டுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து தைரியமாக பேசணும், ஓப்பனாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நான் பார்த்து தான் மிஷினை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ குவாலிட்டி வந்து நான் எப்படி கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் வந்து இந்த மிஷினில் R&D பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதனால் இதில் வந்து பல விஷயங்களை மாற்ற வேண்டியது இருந்தது. அதில் வந்து ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது துணியை நம்ம மிஷினில் வந்து பெடல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? நார்மலாக நீங்கள் சுவிட்சை போட்டிங்கன்னா அப்படியே கடகடன்லாம் மிஷின் ஓடாது. பெடல் மிதிச்சா மட்டும்தான் மிஷின் ஓடும். செமி ஆட்டோமேட்டிக்கில் எப்படி பெடல் மிதிச்சா மிஷின் ஓடுமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்லையும் கொண்டு வந்துட்டோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நூலோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெடல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது குவாலிட்டி எப்படி சார் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மேட்ரு இருக்குது. அதுதான் R&D. சரிங்களா? ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்தேன். துணி கையில் பிரிக்கும் போது நல்லா வருது, ஆனால் மிஷினில் விடும்போது ஆட்டோமேட்டிக்கில் விடும்போது குவாலிட்டி ஏன் மாறுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் மட்டும் சொல்கிறேன். இதுவும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக ரகசியங்கள் வெளியே சொல்கிறதில்ல. ஆனால் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆள் கரெக்டாக R&D பண்ணியிருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா துணியை வந்து உள்ளே இப்படி கொடுக்குறோம் இல்லையா, அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கார்னர் வந்து சில சமயம் இந்த கார்னர் மடங்கும், இல்லை இந்த கார்னர் மடங்கும். அப்படி வந்து அந்த கார்னர் துணியோட கார்னர் வந்து மடங்கும் போது சரிங்களா அது வந்து எப்படின்னா நூலாக வராது, அரைச்சிரும். ட்ரம்மு வந்து அரைச்சிரும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஒரு துணியை இப்போ இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் இப்படி மிஷினுக்குள்ளே கொடுப்பீங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்குள்ளே இப்படி கொடுப்பீங்க. அப்போ ஒன்று என்ன ஆகும்னா ஒன்றா இந்த கார்னர் சுருண்டுட்டு வரும், இந்த கார்னர் வந்து அப்படியே இப்படி மடங்கிட்டே வரும் உள்ளே போக போக போக. இல்லைன்னா இந்த கார்னர் வந்து சுருண்டுட்டே வரும். சரிங்களா? இப்படி சுருண்டுட்டே வரும். அதை வந்து கை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள துணி பாதி ஓடி முடிச்சிடும். அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் வேணும். அப்போ நிறுத்தி செய்கிற மாதிரி வேணும். அப்போ சுவிட்சை பொழுதையும் தொடக்குன்னு போட்டு ஆஃப் பண்ணோம்னா மிஷினுக்குள்ளே அலைன்மெண்ட் மாறிடும். அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பெடல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். துணி வந்து இப்படி உள்ளே ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி வந்து துணி மிஷினுக்குள்ளே இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கார்னர் சுருண்டுது அப்படின்னா பெடல்லேருந்து கால் எடுத்துட்டிங்கன்னா மிஷின் நின்றோம். ஓகேவா? அப்போது நீங்கள் அந்த சுருன்ற அந்த கார்னர் வந்து நேராக விரித்து பிடிச்சி அழகாக அப்படியே உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து அரைக்கிறது உங்களுக்கு சரியாயிரும், திருப்பி அது நூலாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம பெடல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாமே கண்டுபிடிச்சி தான் நூலை வந்து இந்த அளவுக்கு நான் குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? R&D பண்ணாமல் நம்ம மிஷின் என்றைக்கு லான்ச் பண்ணுறதில்ல. எனக்கு செல்ஃபாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் மிஷின் லான்ச் பண்ணுறதில்ல. இதே என்னோட பாலிசி. ஆனால் இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு 100%.
அதனால வர வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது மே தினத்துக்கு முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக் வியாபாரத்தை அதிகாரப்பூர்வமாக வியாபாரத்தை கொண்டு வர போகிறோம். ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க வியாழக்கிழமைக்கு மேலே வாங்க, நம்ம மிஷின் கொடுத்து ரா மெட்டீரியல் கொடுக்கலாம். நல்லபடியாக தொழில் பண்ணுங்க. மற்ற நிறுவனத்தில் பட்ட அந்த கஷ்டங்கள் வந்து நம்ம நிறுவனத்துக்கு நம்பி நீங்கள் வரும்போது உங்களுக்கு வராது. சரிங்களா? 100% வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. கரெக்டாக நம்ம பிஸ்னஸ் நடத்தி கொண்டு போவோம். அதனால் நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. நன்றி, வணக்கம்.